தாரா நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். நாங்களும் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கோம். இப்போ நம்ம நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எலுமிச்சை பழத்தை வந்துட்டு கட் பண்ணி வைப்பாங்க. இல்லை எலுமிச்சை பழத்தோட வந்துட்டு நிறைய எந்திரம்லாம் வந்துட்டு சேர்த்து வாசல் முன்னாடி கட்டி வைப்பாங்க. நிறைய கடைகளில் கூட கட்டி வைப்பாங்க. இது எதுக்காக கட்டி வைக்கிறாங்க, அது மாதிரி கட்டினா என்ன மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு நடக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்காக மம்மியும் வந்தாச்சு, அவங்களை இன்வைட் பண்ணிடலாம். ஹை மம்மி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இப்போ நிறைய வீட்டில் கடைகளில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம் ஒன்று கட் பண்ணி சிகப்பு மஞ்சள் தடவி வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா எலுமிச்சை பழத்தோடு சிறிதில் இந்த மிளகாலாம் கூட வந்துட்டு சேர்த்து முன்னாடி கட்டி வச்சுருப்பாங்க. இது எதுக்காக கட்டுறாங்க? எலுமிச்சை பழத்தோட மிளகா சேர்த்து கட்டி வைக்கும்போது கண் திருஷ்டியை எடுத்துரும். இந்த மிளகாவோட காரம் இருக்கு இல்லையா, அதை அந்த திருஷ்டி இப்போ எப்பவுமே யாராவது நம்ம மேலே வயிற்றுச்சலாக இருந்தால் ஒரு காஞ்ச மிளகாலாம் அரைச்சி போடுவாங்க தெரியுமா இந்த அம்பாளுக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி அந்த காரத்தன்மை கண் திருஷ்டியை எடுத்துரும். இந்த எலுமிச்சை பழத்துக்கே அது அதில் ஜென்ரலாக சயின்டிஃபிக்காக பார்க்க போனால் அதில் சிட்ரிக் ஆசிட் இருக்கும். அது கொஞ்சம் கிருமி நாசினி பண்ணும். இதெல்லாமே இருந்து அந்த எலுமிச்சை பழம் என்ன பண்ணணும்னா நெகட்டிவ் எனர்ஜியை சக் பண்ணிக்கும். ஓகே. ஸோ அதை தாண்டி ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா நம்ம வெளியில் போயிட்டு வரோம், யாரையாவது முட்டி இருப்போம், யாராவது தொட்டு இருப்போம், சில பேர் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை வீட்டு வாசல்ல கட்டி வைக்கும் போது என்ன ஆகும்னா நம்ம அதுக்கு அடியில தானே நம்ம பாஸ் பண்ண போறோம், அந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆகிறோம். அப்ப நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி அதை அப்படியே சக் பண்ணி வச்சுக்கோம். ஸோ வீட்டுக்குள்ள போகும்போது அது கிளீனா இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா சில டைம்ல அழுகி போய் விழுந்துரும். ரொம்ப திருஷ்டி இருந்தா அந்த இடத்துல அழுகி அந்த பச்சை மிளகாய் எல்லாம் அப்படியே விழுந்துரும். அமாவாசைக்கு செய்வாங்க அது. அந்த மாதிரி கட்டி வைப்பாங்க. வண்டியில கூட இந்த முன்னாடி எலுமிச்சை கட்டி விடுவாங்க. ஒரு நெகட்டிவ் எனர்ஜியா அது வேர்ட் ஆஃப் பண்ணும். ஒரு வார்ட் ஆஃப் வீவல்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கெட்ட எனர்ஜியை அது ஒதுக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட்டுவாங்க. இந்த வாசல்ல தானே நம்ம குலதெய்வம் இருக்காங்க. குலதெய்வம் வாசல்ல வெயிட் பண்ணுவாங்க. ஸோ வாசல்ல இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்க நம்ம ஒரு குட்டியா கந்திருஷ்டி வரும்போதே அது கண்ணுல படும்போது, யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்க, ஒரு திருஷ்டி அவங்களுக்கு சாதாரணமா பார்த்தாலே திருஷ்டி வரும். நம்ம குழந்தைங்களை நம்ம ஆசையா பார்த்தாலே குழந்தைக்கு டக்குன்னு ஒரு அடிபட்டோம், நம்ம கண்ணே படும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கண் திருஷ்டிங்கிறது வெரி காமன். அது ரொம்ப பவர்ஃபுல் கூட கண் திருஷ்டி. ஸோ அதனால அந்த கண் திருஷ்டியை நம்ம எலுமிச்சை பழத்து மேல என்டர் ஆகும்போது நம்ம கண் பார்வை வர்றவங்களோட கண் பார்வை விழும்போது அந்த ஈவில் ஐங்கிறத அதை இழுத்துடும். ஸோ அதனாலதான் எலுமிச்சை பழம் கட் பண்ணி 2 பக்கமும் வைப்பாங்க. அதை தாண்டி அதுக்குள்ள இருக்கிற ஒரு கெமிக்கல் திங்ஸ் இருக்குல்ல, அது இந்த கிருமிகள், இந்த கெட்ட இந்த சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத ஜெர்ம்ஸ் இதெல்லாம் அதை அழிக்குங்கிறதுனால அந்த எலுமிச்சை பழத்தை இறக்குவாங்க. ஸோ இந்த திருஷ்டி சுத்தும் போது அப்போ அந்த எலுமிச்சை பழத்துல அது இறங்கிடும். இப்போ 3 தடவை இப்படி சுத்துறோம், அதுக்கப்புறம் அதை நசுக்கி தூக்கி 2 பக்கம் கிராஸ் பண்ணி போடுறோம் இல்லையா, அப்போ அந்த எலுமிச்சை பழத்துல இறங்கிடும். ஸோ அதே மாதிரி இந்த எலுமிச்சை பழத்தை பிளஸ்ஸா கட் பண்ணணும். பிளஸ் மாதிரி கட் பண்ணி அதுல ஒரு கற்கரம் நடுவில் வச்சு அதுல திருஷ்டி சுத்தி போடும்போது இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் அந்த திருஷ்டி ரிமூவல். ஓகே. ஸோ வாசல் அது அமாவாசைக்கு செய்யலாம். சில பேர் ஃப்ரைடேஸ்ல செய்வாங்க. ஸோ ஃப்ரைடே நீங்க அதை செஞ்சுக்கலாம். பிளஸ் அது என்னன்னா எலுமிச்சை பழம் இஸ் ஆல்சோ a type of பலி ஆல்சோ. ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம இந்த கோழி கட் பண்ணுறது, இந்த சைவ பலி போடுறவங்க என்ன பண்ணுவாங்க, எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி போடுவாங்க. ஓகே. ஸோ வெளியில இப்போ வீட்டுக்குள்ள வர்றது நெகட்டிவிட்டி, அதை கட் பண்ணி போடும்போது அதை பார்த்துட்டு அந்த ஈவல் எனர்ஜி போயிடும். ஒரு பலி வாங்கிட்டு போற மாதிரி. ஸோ அதுக்காகவும் அதை கட் பண்ணி வைப்பாங்க. ஸோ அது கட் பண்ணி வைக்கிறது நல்லது. ஆக்சுவலா நம்மளுக்கு கண்டிஷ்டி வராது. இப்போ நீங்க அமாவாசை மாத்தலாம், சில பேர் ஃப்ரைடேக்கு மாத்துவாங்கன்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ நம்ம எவ்வளவு நாளைக்கு அந்த எலுமிச்சை பழத்தை அந்த வாசல்லே வச்சிருக்கலாம்? சில பேர் வாடுற வரையெல்லாம் விட்டுருப்பாங்க, காஞ்சி அதுவா. ஆமா, அது சம்டைம்ஸ் கோயில்ல போய் வாங்கிட்டு ஏதாவது ஸ்பெஷலா பூஜை பண்ணி கொடுக்கும்போது அது அழுகாம சம்டைம்ஸ் காஞ்சி போயிடும் சில டைம்ல. அப்ப அவங்க அந்த கடவுளின் ஞாபகம், அந்த கடவுளோட ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு நினைச்சு அப்படியே ட்ரை பண்ண விட்டுருவாங்க. பட் சிலது அழுகி போச்சுன்னா தூக்கி போட்டுடணும். அதனால அதுக்குள்ள அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் இருக்கும். ஸோ தட் இட் செல்ஃப் இஸ் அ சைன். இப்போ நம்ம கருட கிழங்கு சொல்லும் போது கூட கருட கிழங்கு என்ன ஆகும்னா, இப்ப நம்மளே கண்ணெதிரில பார்த்திருக்கோம், வளர்ந்தது நல்லா, நம்ம இதுக்குள்ள வளர்ந்தது, அந்த துளிர் விட்டு வளர்ந்தது. ஆனா அதுக்கு முன்னாடி 2 கருத கிழங்கு அழுகி விழுந்தது, திருஷ்டி அதுல வாங்கிட்டு விழுது. இப்போ ரீசெண்டா திருஷ்டி வர்றதோ ஒண்ணு அழுகிட்டு வர்றதோ அதை தூக்கி போடணும். ஸோ அந்த மாதிரி அதுல அந்த அழுகும் போது அதை நெகட்டிவிட்டி அது சக் பண்ணிக்குதுன்னு அர்த்தம்.
அப்போ அழுகினதை தூக்கி போட்டுடலாம். தூக்கி போட்டுட்டு புதுசு கட்டிக்கலாம். ஸோ இல்லை நான் அமாவாசைக்கு தான் மாற்றுவேன் அப்படின்னா நீங்கள் அமாவாசைக்கு மாற்றுங்க. ரொம்ப வீட்டுக்கு ஜனங்க வந்து போகிறாங்க, இல்லை எங்களுக்கு நிறைய கண் திருஷ்டினால பிரச்சனை வருது, பசங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஜுரம் வந்துட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வாரம் அது செய்யலாம். வாரம் செய்யலாம். ஓகே மம்மி, தேங்க்யூ ஸோ மச் மம்மி. ஏன்னா இந்த ஒரு சின்ன எலுமிச்சை பழத்தில் வந்துட்டு இவ்வளோ எஃபெக்டிவான விஷயம் இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். சின்ன ஒரு எலுமிச்சை பழம் தான் உங்கள் வீட்டுக்கு வர எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் வந்துட்டு அதை அப்சர்வ் பண்ணும். ஸோ நீங்களும் மறக்காமல் அமாவாசைக்கு இல்லை ஃப்ரைடே இல்லை எப்போ தோணுதோ வந்துட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி உங்கள் வாசல் முன்னாடி வைங்க. உங்கள் வீட்டுக்கு வர எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் வந்துட்டு அதுவே அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் ஓம் ஸ்ரீ தாரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until it's bye from Tengoli. Bye bye.